இந்த வாரம் முழுக்க அதிகமாக ரொம்பவே ஹாட் டாப்பிக்காக சமூக வலைதளங்களில் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தா ரகுமான் மற்றும் சாய்ரா பானு அவர்களினுடைய விவாகரத்து செய்தி தான். நிறைய விஷயங்கள் ஆதரவு பார்த்தோன்னா எல்லோருமே தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ஆதாரமற்ற வதந்திகள் பரவி வந்துட்டு இருக்குன்னு ரகுமானினுடைய மகன் வேதனை தெரிவிச்சிருக்காரு. 1995ஆம் ஆண்டு சாய்ரா பானு ரகுமான் திருமணம் நடைபெற்றுச்சு. 30 ஆண்டுகளை இப்போ அவங்க நெருங்கியிருக்காங்க. இந்த நிலையில் ரகுமானை பெறுவதாக சாய்ரா பானு அறிவிச்சிருந்தாங்க. மேலும் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்த போதிலும் கூட தீர்க்க முடியாத ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்குன்னு சாய்ரா பானு சொல்லியிருக்காங்க. இவரது முடிவு திரையுலகத்தில் எல்லோருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்துச்சு. எங்களது திருமண பந்தம் 30 வயதை எட்டும் அப்படின்னு நாங்கள் நம்பினோம் அப்படின்னு ரகுமான் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எல்லாமே கண்ணுக்கு தெரியாத முடிவாக மாறிடுச்சு அப்படின்னு அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். இவர்களுக்கு கத்தீஜா மற்றும் ரஹீமா என 2 மகன்களும் அதே போல் பார்த்தோம்னா அமீன் என்ற மகனும் இருக்கார். இந்த நிலையில் இந்த தருணத்தில் எங்களது தனியுரிமைக்கு மதிப்பு அளிக்குமாறு எல்லோரையும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தாங்க. இந்த அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து ரகுமானுடைய இசைக்குழுவில் கிட்டாரிஸ்டாக பணியாற்றிய மோகினி டே என்பவரும் தனது கணவரை பிரிஞ்சிருக்காங்கன்னு தேவையில்லாத தொடர்பு பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பலருமே பலவிதமான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதையடுத்து சாய்ரா பானுடைய வழக்கறிஞர் அதற்கும் இதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு விளக்கம் அளிச்சிருக்காங்க. இந்த நிலையில் ரகுமானினுடைய மகன் அமீன் தனது தந்தை பிரிவு குறித்து ரொம்பவே பார்த்திங்கன்னா சில தகவல்களை சொல்லியிருக்கிறாரு, பதிவை போட்டிருக்காரு. அது தொடர்பாக என் தந்தை ஒரு லெஜண்ட், அவருடைய பங்களிப்பை வைத்து நான் சொல்லலை. இத்தனை ஆண்டுகள் அவர் சம்பாதித்த மரியாதை மற்றும் அன்பு ஆகியவற்றை வைத்து சொல்கிறேன். அவரை பற்றி தவறான மற்றும் ஆதாரமற்ற வதந்திகள் பரப்புவதை பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்குது. மற்றவர்கள் வாழ்க்கையை பற்றி பேசும்போது அதில் இருக்கும் உண்மையின் முக்கியத்துவத்தையும் நாம் வைத்து கொள்ளணும் நினைவில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தயவுசெய்து இது போன்ற தவறான தகவல்களில் ஈடுபடுறதையும் அல்லது பரப்புவதையும் தவிர்த்திடுங்கள்னு இப்போ அவர் பேசியிருக்கிறது ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க ஆலியா மனசா அவர்கள் ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாமே அவங்கள பங்கமாக கலாய்ச்சி வந்துட்டுருக்காங்களா, அப்படி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்க்கலாம். ஆலியா மானசா அவர்கள் மீண்டும் கர்ப்பம், ஆனால் அதை பண்ணவே இல்லைன்னு ரொம்பவே உருட்டியிருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் பேசி வந்துட்டுருக்காங்க. மீண்டும் கர்ப்பமா அப்படின்னு எல்லோருமே அவங்க கொடுத்த பேட்டியை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீரியல் நடிகை ஆலியா மானசா மீண்டும் கர்ப்பமானதாக இருக்கிறதாக பார்த்தோன்னா தன்னுடைய வீடியோவில் சில விஷயங்களை பதிவு செய்திருக்கிறாங்க. இதை கேட்ட ரசிகர்கள் அவங்கள கலாய்க்கிறாங்களாம். சின்ன திரையில் நட்சத்திர ஜோடியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சமீபத்திய தனியார் சேனலுக்கு நேர்காணல் ஒன்றில் இவங்க பங்கெடுத்து பேசியிருக்காங்க. அப்பொழுது தங்களுடைய முதல் குழந்தைக்கு நாங்கள் எந்த திட்டமிடலும் செய்யவில்லை, அதே போல தான் 2வது குழந்தைக்கும் எந்த திட்டமிடலும் செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் குழந்தை பிறந்த பிறகு மீண்டும் கர்ப்பமானது எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு நாள் உடற்பயிற்சி கூடத்தில் எனக்கு தட்டையான வயிறு வேணும் அப்படின்னு கடுமையாக உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருந்தேன். உடற்பயிற்சி முடித்துட்டு வீட்டுக்கு வெளியே வந்ததுமே பயங்கரமாக வாந்தி எடுத்துட்டேன். ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகியிருக்கும்னு நினச்சிக்கிட்டு நான் விட்டுட்டேன். அடுத்த நாள் மீண்டும் உடற்பயிற்சி முடித்ததும் எனக்கு பயங்கரமாக வாமிட் வந்தது. கடுமையாக வயிறு வலிச்சது. என்னவாக இருக்கும்னு பயந்து போய் மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பார்த்தபோது தான் நான் கர்ப்பமாக இருக்கேன்றதே எனக்கு தெரிய வந்துச்சு. சத்தியமாக நான் கர்ப்பமாக இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகிருக்கும், வயிறு வலிக்குதுன்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு.